ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆவணி 25 10/9/2025 புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தியாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய வலம்புரி மகா கணபதியை இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய பாதையில் ஏறத்தாழ 19வது கிலோமீட்டரில் அமைந்திருக்கின்றது. இந்த திருத்தலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக ஜெய மங்கள மாருதி ஏறத்தாழ 36 அடி உயரத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஜெய மங்கள ஆஞ்சநேயராக அருள்பாலித்து வரக்கூடிய அந்த ஆலயத்தில்தான் இந்த வலம்புரி மகாகணபதி அருள்பாலித்து வருகின்றார். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி நம் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். என்ன என்று சொன்னால், ஒரு காலத்தில் இந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு சங்கம் அமைத்து அந்த சங்கஷ்டத்தை அந்த துன்பத்தை போக்குவதற்கு ஆற்றல் மிக்க தெய்வமாக விநாயகப் பெருமானை சிவபெருமான் அருள் செய்தார். அந்த காரணத்தினாலே தான் பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் சங்கடகர சதுர்த்தி என்று ஆதியில் இது கொண்டாடப்பட்டது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வலம்புரி மகா கணபதியை தரிசிக்கின்றோம். இந்த பஞ்சவடி என்று சொல்கின்ற நேரத்தில் இந்த திருத்தலத்திற்கு பஞ்சவடி என்ற பெயரானது ஏன் அமைந்தது? ஆன்மீக அன்பர்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது என்ன என்று சொன்னாக்க, நாசிக்கு பக்கத்தில் பஞ்சவடி என்று ஒரு திருத்தலம், அது ராமாயணத்தில் வருகின்றது. 5 ஆலமரங்கள் ஒரு கூட்டமாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்குத்தான் பஞ்சவடி என்று அங்கு நார்த் இந்தியாவில் அந்த இடத்திற்கு பெயர். ஆனால் இந்த திருத்தலத்திற்கு பஞ்சவடி என்ற பெயரானது ஏன் வந்தது பார்ப்போம். இப்பொழுது நாம் பஞ்சவடி வலம்புரி மகா கணபதியை தரிசிப்போம் வாருங்கள். சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு இன்றைய தினம் பஞ்சவடி திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வலம்புரி மகா கணபதியை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த வலம்புரி மகா கணபதி மிக விசேஷமானவராக கருதப்படுகின்றார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது விநாயகப் பெருமானை சாதாரணமாக நாம் குறிப்பிடுகின்ற பொழுது ஓம்கார வடிவினன், அந்த ஓம் என்ற பிரணவமானது இருக்கின்றதே எல்லா எழுத்து மறைகளுக்கும் முதலாக இருக்கக்கூடியது. அந்த காலத்திலேயே நம்முடைய பெரியோர்கள் அப்படி ஓம் என்ற பிரணவத்தின் வடிவத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கினாலே நமக்கு இந்த பலன்கள் அனைத்தும் கிடைத்துவிடும் என்று அற்புதமாக ஆன்மீகத்தில் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து நமக்கு விநாயகர் வழிபாட்டை தந்து இருக்கின்றார்கள். விநாயகர் வழிபாட்டு என்பது பார்த்தோம் என்று சொன்னால் தத்துவ மகத்துவங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடியது. ஔவையார் அருளி செய்திருக்கக்கூடிய விநாயகர் அகவல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நூல் இருக்கின்றதே, அது எப்படி என்று சொன்னால் யோக சாஸ்திரத்தினுடைய வெளிப்பாடு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஓம்கார வடிவனாக பிரணவ சொரூபியாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் எப்படி என்று சொன்னால், அவருடைய வலது செவியிலே ஆரம்பித்து நம்முடைய பார்வையை அப்படியே மேலாக கொண்டு வந்து நாம் துதிக்கையில் முடித்தோம் என்று சொன்னால் ஓம் என்ற வடிவத்தில் அவருடைய உருவம் இருக்கும். அந்த ஓம் என்ற வடிவத்தில் அவருடைய உருவம் இருக்கின்றது என்ற காரணத்தினாலே தான் அவரை ஓம்கார வடிவினன் பிரணவ சொரூபி என்றெல்லாம் நாம் கொண்டாடுகின்றோம். சொரூபம் என்று சொன்னால் உருவம் என்ற பொருள், பிரணவ சொரூபி என்று சொன்னால் அந்த பிரணவத்தினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியவன். எனவேதான் அதை அழகாக நம்முடைய தமிழில் ஓம்கார வடிவினன் என்று குறிப்பிடுகின்றோம். அந்த ஓம்கார வடிவினனாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நாம் தொழுதால், நாம் வணங்கினால் நமக்கு என்ன பயன் பார்ப்போம். இப்பொழுது நாம் பஞ்சவடி வலம்புரி மகா கணபதியை தரிசிப்போம் வாருங்கள். திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய சாலையில்
அமைந்திருக்கக்கூடிய பஞ்சவடி திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வலம்புரி மகா கணபதியைத்தான் இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். நாம் ஆரம்பத்தில் சிந்திக்கின்ற பொழுது பஞ்சவடி என்று ராமாயணத்தில் வரக்கூடிய ஊர் நாசிக் பக்கத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த ஊருக்கு பஞ்சவடி என்ற பெயரானது ஏன் அமைந்தது என்பதற்கு இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் ரமணி அண்ணா அவர்களும் அடுத்ததாக கோதண்டராமன் அவர்களும் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த ஊருக்கு பஞ்சவடி என்ற பெயரானது ஏன் வந்தது என்று குறிப்பிட்டார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இது ஒரு காலத்தில் காடாக இருந்தது. அப்படி காடாக இருந்த தருணத்தில் 5 வகையான மரங்கள் இந்த காட்டில் இருந்தன. அந்த 5 வகையான மரங்கள் என்ன என்று சொன்னால், அரசு, ஆலமரம், நெல்லிமரம், வில்வமரம், அசோகமரம் என்ற இந்த 5 வகையான மரங்கள் ஏராளமாக நிரம்பி இருந்த காடாக இருந்த காரணத்தினாலே இந்த ஊர் பஞ்சவடி என்று அழைக்கப்படுகின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இங்கு ஆஞ்சநேய பெருமானும் சரி, அதற்கடுத்ததாக இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ராமபிரானும் சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆலயத்தில் திருவேங்கட முடையானும் அதாவது பாலாஜி கடவுளும் எழுந்தருளி இருக்கின்றார்கள். எனவே ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலமாக இந்த பஞ்சவடி ஜெயமங்கள மாருதி பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயமானது விளங்குகின்றது. இந்த ஆலயத்தில் இந்த விநாயகப் பெருமான் இருப்பது மிக மிக பொருத்தமானது. என்ன என்று சொன்னால், எந்த ஒரு செயலை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் விநாயகர் பூஜையில் ஆரம்பித்து அந்த செயல் வெற்றிகரமாக நடைபெற்றது என்பதற்காக ஆஞ்சநேய உற்சவத்தில் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டில் நிறைவு செய்வது என்பது நம்முடைய பழக்கம். அந்த வகையிலே தான் இந்த ஆலயம் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேய பெருமான் அற்புதமான வரப்பிரசாதியாக விளங்குகின்றார். அதற்கு இணையாகத்தான் இந்த வலம்புரி மகா கணபதியும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதியாக விளங்குகின்றார். இந்த விநாயக பெருமானுக்கு வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி அந்த நாளிலும் நாம் இந்த விநாயகரை விசேஷமாக வழிபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தடைகள், அந்த தடைகளை எல்லாம் தவிடுபொடி ஆக்கி விடுகின்றார். இந்த சங்கடகர சதுர்த்தி அந்த நாளில் இந்த விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய சங்கடங்கள் முற்றிலுமாக நீங்கி விடுகின்றன. எனவே பிரணவ சுரூபியாக ஓம்கார வடிவனாக இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகர் அருள் செய்யக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால் ஜெயமங்கள மாருதி பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடம் பஞ்சவடி. எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய மார்க்கத்தில் அமைந்திருக்கின்றது. நாம் சென்று விநாயக பெருமானையும் வழிபாடு செய்வோம், ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்வோம். சர்வ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் இந்த ஆலயத்தினுடைய வழிபாடு என்று சொன்னால் மிகையில்லை என்று தெரிவித்து, வலம்புரி மகா கணபதியினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.